மயன் விதித்து கொடுத்த மரபினவை தான் அப்படின்னா தமிழகத்துல மட்டுமல்ல அந்த மயன் இந்த உலகிற்கே சொந்தக்காரன். இந்த சின்னதா அழகா இருக்கு வாயில எல்லாம் வந்து சொல்லலாம். நீங்க தாராசுரம் தட்சிணாமூர்த்தி சிலையை பாத்தீங்கன்னா அந்த முகம் அப்படியே இருக்கும். நான் பட்டறையில வேலை செஞ்சுட்டு போது பட்டறைக்குள்ள வரும்போதே எனக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து இந்த பசுமை கண்டுபிடிச்சி சொல்ல போறது அப்படின்னு நான் பயந்துட்டே இருப்பேன். இந்த காவி இது 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 இதுக்கு மேல அப்ளை பண்ணணும், அப்பதான் அந்த கறியை அழியாம இருக்கும். சரியான அளவுகளால் செய்யப்படும் எந்த விதமான சிற்பங்களுக்கும் தெய்வத்தன்மையானது தானாகவே வந்து விடுகிறது. ஒரு தாளம், இது கால் தாளம், இது ஒரு தாளம், இது ஒரு தாளம், இது ஒரு தாளம், இது 2 தாளம், இப்படி காலப்பிரமாணத்துல தான் வந்து சிற்பங்கள் வந்து வடிவமைக்கப்படுகின்றன. இயல் இசை நாடகம் என்று 3 தமிழ் முத்தமிழ் என்று சொல்றோம் இல்லையா? இந்த சிற்பத்தையும் கட்டடத்தையும் சேர்த்து ஏன் ஐந்தமிழ் என்று சொல்லக்கூடாது? மண்மரபு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சிற்பக்கூடத்தை பார்வையிட போகிறோம். அதுவும் யாருடைய சிற்பக்கூடம்? கணபதி ஸ்தபதி ஐயாருடைய சிற்பக்கூடம். நம்ம பூம்புகார்ல இருக்கிற காட்சி கூடத்துல மாதவியும் நம்மளுடைய கண்ணகியையும் வடிவமைத்த அந்த காட்சி கூடத்துக்குள்ள நம்ம போறோம். அந்த சிற்ப இடத்துக்கு போறோம். சிற்பங்கள் எப்படி செய்யறாங்க, எப்படி வடிவமைக்கிறாங்க, என்ன மாதிரி வந்து அவங்க கருவிகளை வந்து பயன்படுத்துறாங்க, இவை அனைத்துமே வந்து மண்மரபு நேயர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆவா. அதோடு மட்டும் இல்லாம இவர் வந்து மயன் அப்படிங்கிற இந்த சிற்பசன் உடைய பேராசிரியன். அவர் தான் கடவுளாக இவங்க வழிபடுறாங்க, ஸ்தபதிகள் வழிபடுறாங்க. ஸோ அவருக்கு இவர் வந்து கோயில் கட்டுறதுக்கு ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. அந்த கோயிலுக்கும் நம்ம வந்து உள்ள போய் பார்க்க போறோம். அந்த கோயில் எப்படி இருக்கு, இந்த மயன் கோயிலை வந்து அவர் வந்து பெருநாட்டுல இருக்கிற அந்த மயனுடைய கோயிலோட இவங்க தொடர்பு படுத்திலாம் அவர் வந்து அவர் வந்து நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. ஸோ இந்த மயனுடைய அந்த இடத்துக்கு, அந்த கோயிலுக்கு நம்ம இப்போ வந்து போக போறோம். அதையும் நம்ம பார்வையிட்டு நம்ம வந்து அந்த சிறப்புகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நாம இப்ப எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படுகின்ற மயன் என்ற அந்த தேவலோக சிற்பி அவருக்காக கணபதி ஸ்தபதி ஐயா அவர்கள் ஒரு நினைவிடமும் ஒரு பெரிய ஒரு காட்சி கூடமும் அமைக்கணும்ன்ற அவருடைய அந்த கனவு, அதற்கான இடத்துல வந்து நம்ம நிக்கிறோம். இந்த கனவு விரைவில் நிறைவேறும் என்று நம்ம எதிர்பார்ப்போம். இங்க வந்து நம்ம ஒரு பெரிய மயனுடைய சிற்பமும் அவருடைய அந்த இடிப்பிடத்தையும் பெரிய காட்சி கூடத்தையும், இந்தியாவில் இருக்கிற அத்தனை நாம் ஆர்கிடெக்சரல் இது மார்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்தியாவில் இருக்கிற அத்தனை கட்டிடக்கலைக்கான சான்றுகள் அனைத்தையுமே நம்ம இங்கிருந்து ஒருங்கிருந்து பார்க்கறதுக்கான ஒரு அமைப்பை வந்து தட்சிணாமூர்த்தி ஐயா அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். அதுக்கு நம்ம வந்து விருப்பப்படுவோம், பிரார்த்தனையும் செய்வோம் அவங்க அதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. இந்த மயனுக்கான ஒரு நினைவு சின்னத்தை வாழ்நாளுடைய கனவாக கணபதி ஸ்தபதி அவர்கள் வந்து எழுப்பினார். அது சில காரணங்களால் இது தொடர்ந்து நடைபெற முடியாமல் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் பெரும் முயற்சி செய்து விரைவிலேயே இந்த மயனை வந்து நிறுவுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை எல்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் மயனுக்கான சிற்பம் செஞ்சாச்சு. இப்போ இந்த நினைவு மண்டபத்தை நம்ம பார்க்குறச்ச தரைத்தளத்தில் வந்து ஒரு இந்திய நாட்டினுடைய கட்டடக்கலை வளர்ச்சியையும் அதனுடைய தொன்மையையும் மயனுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் என்ன அப்படிங்கிற அறிவியல் கண்கொண்டு ஆராய்ச்சி மாணவர்கள், இந்த கலை அபிமானிகள் இவர்கள்லாம் வந்து நிறைய நம்ம கட்டடக்கலைக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நோக்கத்தில் ஒரு கண்காட்சி கூடத்தை அமைக்கிறதாக தரைத்தளத்தில் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அது விரைவில் அது நிறைவேறும். அது முதல் தளத்தில் வந்து மயனுடைய சிலையை வைத்து அவரை வந்து ஒட்டுமொத்த இந்த கட்டட கலைஞர்கள், பாரத நாட்டு சிற்பிகளோ கட்டட கலைஞர்களோ மட்டும் அல்லாமல் உலகம் முழுக்க இருக்கிற கட்டடக்கலைக்கான ஒரு தாய் சின்னமாக, இதை வந்து ஒரு நினைவு சின்னமாக, ஒரு ஃபவுண்டர்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்கிடெக்சருக்கு நம்ம வந்து பார்க்குற ஒரு கலைக்கூடமாக அதை பார்க்குற வகையில் இது உருவாகிட்டு இருக்குங்க. நம்ம வந்து இந்த மயனை பற்றி சொல்லணும்னா இன்றைய இளைஞர்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய தொன்மையில் தான் நம்மளுடைய வரலாறு இருக்கிறது. தொன்மையை நாம் கசடர கற்க வேண்டும். அதை தெரிந்து கொள்வது மூலமாக அதன் மேலே இருக்கிற இன்வால்மெண்ட் நம்மளுக்கு என்ன கொடுக்கும்னா நிறைய அறிவை கொடுக்கும். எதிர்காலத்தில் வந்து
நாம் இத்தனை தொன்மைகளுக்கு சொந்தக்காரர்கள் சொல்லும்போது நமக்கு ஒரு பெருமைப்படத்தக்க மிகப்பெரிய விஷயம். அது இந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு கருத்தை மட்டும் உங்களுக்கு இங்கே சொல்லலாம்னு இருக்கேன். இளங்கோவடிகள் அந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லும்போது, நுண்வினை கம்மியர் காணா மரபின மயன் விதித்து கொடுத்த மரபின இவை தாம் அப்படின்னு ஒரு அருமையான சொற்றொடர் இருக்கும். இது என்னது? அது வட இந்தியாவில் வென்றெடுத்த முத்துப்பந்தல், தோரணவாயில் போன்ற எத்தனையோ பரிசு பொருட்களை, அதாவது ஒரு தோரணவாயில் செய்யணும்னா அதுக்கான ஒரு மாடல் இருக்கும். அதெல்லாம் அன்றைய காலங்களில் ஒரு 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 இன்னைக்கு நம்ம 3D டிராயிங் சொல்கிற மாதிரி அன்னைக்கு வந்து என்ன வரப்போதோ அது முன்னாடியே சின்னதாக செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்தாங்க அந்த மன்னர்கள். இதையெல்லாம் மன்னன் என்ன சொல்றார்? அந்த மக்களிடம் சென்று, பாருங்கள், நான் வென்றெடுத்து வந்த பரிசு பொருட்கள் எல்லாம் மயன் விதித்து கொடுத்த மரபினவை தான். அப்படின்னா தமிழகத்தில் மட்டுமல்ல அந்த மயன், இந்த உலகிற்கே சொந்தக்காரன். உலகத்திலே எந்த மூலையில் வந்து கட்டடக்கலைக்கான கூறுகள் இருக்கிறதோ, சின்னங்கள் இருக்கிறதோ, அவற்றிற்கெல்லாம் மூலக்காரனாக சுமார் 3000 வருடங்களுக்கு முன்பு இருந்தே அவனுடைய புத்தகத்துக்கு பேர் மய மதம்ங்க. ஸோ கட்டடக்கலை கூறுகளை எல்லாம் அதில் சொல்லப்படக்கூடிய புத்தகங்கள் தான் இன்றைக்கும் எங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் புக்காக இருக்குது. அத்தகைய புகழ் வாய்ந்த மயனுக்கு ஒரு நினைவு சின்னம் எழுப்பும்போது, இது ஒட்டுமொத்த உலக கட்டடக் கலைஞர்களே வந்து தன்னுடைய தொழில் கூடங்களை துவக்குவதற்கோ தங்களது கட்டடங்களை துவக்குவதற்கோ இங்கு வந்து வணங்கிவிட்டு செல்லுமாறு நாங்கள் இந்த நினைவிடத்தை வந்து உருவாக்கி கொண்டு வருகிறோம். இந்த சிற்பங்கள்லாம் முந்தியெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த சினிமா கலைஞர்களுடைய முகங்களை பிரதிபலிக்கிற மாதிரி தான் பல சிற்பங்கள் அந்த காலத்தில் இருந்தது. அதாவது ரியலிசம் சொல்லக்கூடிய ஒரு சிற்பக்கூறுகளை தான் வந்து 100 வருடங்களுக்கு முன்பு அது வழக்கில் இருந்தது. ஆனால் அவர் இந்த கல்லூரியினுடைய முதல்வராக வந்த பிறகு அவருடைய தந்தையார் காலத்திலிருந்து இது சோழா ட்ரெடிஷனை வந்து இங்கே நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு ஒரு நீண்ட கால கனவோட துவங்கி, அது அவருடைய பட்டறைன்னு சொல்லக்கூடிய ஸ்டுடியோவில் அதை அதனுடைய இறுதி காலம் வரைக்கும் அந்த முறையில் தான் சிற்பங்கள் எல்லாம் செஞ்சார். அந்த சிற்பங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். அதை நீங்கள் பார்க்கும்போது சோழா ட்ரெடிஷனை 100% அப்படியே செய்யறதுக்கான ஒரு அமைப்பாக உருவாக்கி எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. மீட்டெடுத்தாருன்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பா மீட்டெடுத்து கொடுத்துருக்காரு ஐயா. இப்போ இந்த மாதிரி காட்சி கூடத்துல இது மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி ஆமா எல்லாமே. நீங்க வெளிநாடுகளுக்கு கோயில்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி காட்சிப்படுத்துறீங்க இல்லைங்களா சார்? ஆமா. எந்த ஊர்ல சார் நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து காட்சிப்படுத்தி? நான் பார்த்த வரைக்கும் நீங்க வந்து திருப்பணிகள் பூரா வந்து திருப்பணிகள் அனைத்துமே மலேசியால, ஆமா, மலேசியா, சிங்கப்பூர், கனடால, ஆஸ்திரேலியால, நியூசிலாந்துல எல்லா இடத்துலயுமே வந்து இவங்க வந்து திருப்பணிகள் வந்து அவங்க கோயில் திருப்பணிகளுக்கு இவர்களுடைய இந்த சிற்ப கூடத்திலிருந்து சிற்பங்கள் வந்து செய்து அனுப்பிட்டு பாருங்க. அந்த சிற்பங்கள் எல்லாம் பாருங்க, எப்படி அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கு பாருங்க. இது வந்து விஸ்வகர்மாவுடைய சிலை. இது இப்போ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. Are you able to find out the difference between 10th century Chola sculpture and this one? Face, இந்த சின்னதா அழகா இருக்கு. வாயில எல்லாம் வந்து சோழா. நீங்க தாராசுரம் தட்சிணாமூர்த்தி சிலை பாத்தீங்கன்னா அந்த முகம் அப்படியே இருக்கும். இப்போ நம்மளோட பேசுது. இப்பயே சிற்பம் வந்து நம்மளோட சோழர் காலத்துக்கே நம்ம வந்து கொண்டு செல்லுது. சார் சொல்லும் போது சொன்னாங்க, இவங்க நம்ம தட்சிணாமூர்த்தி சார் சொல்லும் போது சொன்னாங்க, இவை அனைத்துமே வந்து சோழர் காலத்திய அந்த சிற்ப அமைதியை வந்து மீட்டெடுக்கும் பணியில வந்து ஈடுபட்டிருக்கோன்ட்டு அதை வந்து நம்ம சிற்பத்தை பார்க்கும் போதே நம்மளோட தெரியுது. இந்த அளவுக்கு மிகவும் சிறப்பாக இருக்குங்க ஐயா. ரொம்ப பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. இந்த சிற்பத்தை வந்து இந்த தொழில்கூடத்தில் செய்கிற சிற்பங்களை எல்லாம் நாகசாமி ஐயா போன்ற பெரியவர்கள்லாம் இங்கே வந்து பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு இது எனக்கு தெரிய அதை பார்க்கும்போது, இது நான் பார்க்கும் சிற்பங்களுக்கு வந்து நான் எத்தனையோ சோழர் கால சிற்பங்களை எல்லாம் பார்த்துருக்கிறேன், இவற்றையும் பார்க்கிறேன். கணபதி சபதியால் உருவாக்கப்பட்ட இந்த சிற்பங்களை அனைத்துமே 100% சோழர் கால பாணியை வந்து அப்படியே மீட்டெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அவர் வந்து சென்ற இடங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார்.
அதை நான் இங்கே குறிப்பாக சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். ஆமாங்க. நீங்க சொல்ற மாரி நம்ம கட்டிடத்தை வந்து மீட்டெடுத்தல் மட்டும் அதை ரெஸ்டோர் பண்ணணும், கன்சர்வ் பண்ண மட்டும் இல்ல. இந்த மாரி சிற்பங்கள் கூட அந்த காலத்தை போன்று நம்ம மீட்டெடுக்க வேண்டியது நம்ம அனைவருடைய கடமையும் தான். கண்டிப்பா. அது உண்மதான். இப்போ நம்ம வந்து இந்த சிற்பத்தை நம்ம பார்க்குறோம். இதை பார்க்குறச்ச என்ன தெரியுதுன்னா, பக்தி பரவசம் ஒரு பக்கம். ஆனால் எங்களுக்கு வந்து ஆகமங்கள் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் சொல்லுது. மானேன நிர்மிதே பிம்பே ஸ்வயம் ஆபாதி தெய்வத்தம் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு ஸ்லோகம். அது என்ன சொல்லுது? சரியான அளவுகளால் செய்யப்படும் எந்த விதமான சிற்பங்களுக்கும் தெய்வத்தன்மையானது தானாகவே வந்துவிடுது அப்படிங்கிறது தான் அதனுடைய சிறப்பான பொருள். இப்போ நம்ம அந்த அளவு பிரமாணங்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த முகம் இருக்கிறதே, இதை நாங்கள் வந்து ஒரு முகம் அளவுன்னு சொல்லுவோம். இந்த அளவை, இந்த முகத்திற்கு இன்னொரு பெயர் உண்டு, தாளம் என்று ஒரு பொருள். அதில் கவித்துவமாக சொல்லணும்னா மீட்டர் மாதிரி. எப்படி ஒரு கவிதைக்கு மீட்டர் என்று எழக்கூடிய யாப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த யாப்பு தான் தாளம். அந்த தாள பிரமாணத்தில் தான் வந்து இந்த உடற்கூறுகள் வந்து இது ஒரு தாளம், இது கால் தாளம், இது ஒரு தாளம், இது ஒரு தாளம், இது ஒரு தாளம், இது 2 தாளம், இப்படி தாள பிரமாணத்தில் தான் வந்து சிற்பங்கள் வந்து வடிவமைக்கப்படுகின்றன. இந்த விஷ்ணு விக்கிரகமானது உத்தம தசதாளம் என்று சொல்லக்கூடிய அந்த தாள அமைப்பிலே செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தாளம்தான் சங்கீதத்திற்கும் தாளம், இந்த தாளம்தான் நாட்டியத்திற்கும் தாளம். இதன் மூலமாக நான் என்ன தெரியுதுன்னா, என்ன தாளம்ங்கிற ஒரு வார்த்தை டெர்மினாலஜி இந்த கலைகளுக்கெல்லாம் எப்படி பொதுவாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இது கலைஞனுடைய கோணத்திலிருந்து பார்க்கும் பொழுது அது சரியான ஒரு பொருள் என்னன்னா, லயம் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு இருக்கிறதே, ஒன்னஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒன்னஸை வந்து இசை கொடுக்கும், அந்த ஒன்னஸை நாட்டியம் கொடுக்கும், இயல் கொடுக்கும், கவிதை கொடுக்கும், இலக்கியங்கள் கொடுக்கும், அதே போன்று சிற்பங்களும் கொடுக்குங்கிறத நம்ம வந்து பேசப்பட்டதே இல்லை. இந்த கட்டடங்களுக்கும் தாளம் உண்டு, கட்டடத்திற்கும் தாளம் என்ற முக அளவு உண்டு. அந்த தான் நான் வந்து ஒவ்வொரு கோவிலுக்கும் தாள பிரமாணத்தில் வந்து நாம் வந்து செஞ்சிட்ருக்குறோம். ஈவன் டவுன் பிளானிங்கும் அதுதான். ஸோ இப்படி இந்த டெர்மினாலஜிலாம் பார்க்கும்போது, அது கிராமரெல்லாம் பார்க்கும்போது, இவைகள் மீடியா, அந்த மீடியம் சொல்லக்கூடிய வெவ்வேறு வகையான கூறுகளாக இருந்தாலும் இறுதியாக ஒரு ரசிகனுக்கு அல்லது ஒரு பார்வையாளருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரச உணர்வு இருக்கிறதே எல்லாம் ஒன்றுதான். அதனால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இங்கே இந்த பார்வையாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக நான் சொல்ல விரும்புவது ஒரு முக்கியமான விஷயம். இயல், இசை, நாடகம் என்று 3 தமிழ் முத்தமிழ் என்று சொல்கிறோம் இல்லையா, இந்த சிற்பத்தையும் கட்டடத்தையும் சேர்த்து ஏன் ஐந்தமிழ் என்று சொல்லக்கூடாது? அது சொன்னால் எங்களை போன்ற இந்த கலைஞர்களுக்கு உண்மையாக இது சரியான ஒரு மகிழ்வை கொடுக்கும். மட்டுமல்லாது எங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். எங்கள் கலைகளையும் இல்லாமல் எப்படி நீங்கள் முத்தமிழ் என்று சொல்கிறீர்கள் என்பதைத்தான் இங்கு நான் கேள்வியாக வைக்கிறேன். அதை நான் என்ன பண்ணுறேன், கலைஞருக்கு வந்து அந்த காலத்தில் வந்து முத்தமிழ் அறிஞர் அப்படிங்கிறத மாற்றி ஐந்தமிழ் அறிஞர்கள் பட்டத்தை நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி எங்கள் அங்கிள் கொடுத்தாரு. அவர் சிற்பத்துக்கும் கட்டடத்துக்கும் உழைச்சிருக்கிறார். அதனால இந்த விஷயத்த வந்து எங்கள் அங்கிள் சொல்லும்போது கலைஞர் ரொம்ப ரசித்து கேட்டாராம். அவர் மகன் வந்து அமல்படுத்தினா நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இப்போது நாம் வந்திருப்பது மயனுடைய சிலையை நாங்கள் வைத்திருக்கும் அந்த கூடத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த சிலை தான் நாங்கள் செய்ய இருக்கின்ற நினைவிடத்திலே, மயன் நினைவிடத்திலே வைக்க வேண்டிய சிலையாக இருக்கிறது. இது ஐயா திரு கணபதி ஸ்தபதி அவர்கள் காலத்தில் அவர்களுடைய கனவு சிற்பம் என்று சொல்லலாம். அவராக இருந்து அவருடைய மனதில் தோன்றிய எண்ணங்களுக்கெல்லாம் உருவம் கொடுத்து இந்த மயனுடைய சிலையை உருவாக்கி நாங்கள் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறோம். கூடிய விரைவிலே அவருடைய இடத்திற்கு செல்வார் என்று நான் மகனையே நாங்கள் கெஞ்சி
இந்த கூடிய சீக்கிரம் இந்த நல்ல நாளை உருவாக்கி தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இப்போது அடுத்ததாக நாங்கள் இன்னொரு சிலையையும் வைத்திருக்கிறோம். நாங்கள் ஒரு ஒரு பிளான் வச்சிருக்கிறோம். அதில் கணபதி ஸ்தபதியினுடைய சிலை மற்றும் அவருடைய தந்தையாருடைய சிலை இரண்டையுமே இந்த மயன் நினைவு சின்னத்திலே வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு சிலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு திரு வைத்தியநாத ஸ்தபதி என்று அழைக்கப்படுகிற திரு கணபதி ஸ்தபதி அவர்களுடைய தந்தை, அவருடைய சிலையும் நாங்கள் உருவச் சிலையாக செய்து வைத்திருக்கிறோம். இவர் யார் என்றால் அவர் ஒரு ரிஷி மூலம் என்று சொல்லலாம். இன்று இந்த சிற்பக்கலைக்கு இன்றைய கலைஞர்களால் உயிர் கிடைக்கிறது என்றால், அவர்களால் ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் இன்று உருவாக்கப்படுகிறது என்றால், உலகெங்கிலுமே கோவில்கள் பல எழுப்ப முடிகிறது என்றால், அதற்கு மூல காரணமாக இருப்பவர் இந்த வைத்தியநாத ஸ்தபதி அவர்கள்தான். இவர்கள்தான் மாமல்லபுரத்திலே அரசின சிற்ப கலை கல்லூரியை உருவாக்கியதில் முதல்வராக இருந்தார். அத்தகைய பெருமைக்குரியவர். கண்டிப்பாக அவரையும் நாங்கள் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவருடைய திருவுருவச் சிலையும் செய்து வைத்திருக்கிறோம். அடுத்ததாக கணபதி ஸ்தபதி அவருடைய சிலையும் இங்கே கண்டிப்பாக வைக்கப்பட இருக்கிறது என்பதை இங்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது கணபதி ஸ்தபதி அவர்களுடைய தொழில் பட்டறையை நிர்வகித்து வரும் எங்கள் ட்ரஸ்ட் போர்டுடைய ஒரு ட்ரஸ்டியுமான திரு பெருமாள் ஸ்தபதி அவர்களை நாங்கள் இப்போது அவரோட சந்திச்சுட்டு இருக்கோம். அவருடைய பெருமைகள் சொல்லி நமக்கு முடிக்கணும்னா ஒரு புத்தகமே எழுதுகிற அளவுக்கு அவ்வளவு திறமைகள். சாதாரணமாக கணபதி ஸ்தபதி இந்த சோழர் காலத்தினுடைய சிற்பக்கலையை பல தலைமுறைக்கு எடுத்து போன சென்று கல்லூரியை துவங்கி கல்லூரியில் முதல்வர் பதவியில் இருந்து நிறைய பணிகளை எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. தன்னுடைய சொந்த பட்டறையில் கூட இவர் உலக நாடுகளுக்கெல்லாம் சிற்பங்களை செய்து பல புரட்சிகரமான இந்த சோழர்கள கட்டட சிற்பக்கலையை மீட்டெடுத்திருக்கிறார். அதுல திரு பெருமாள் ஸ்தபதி அவர்கள் மிக உயரிய மத்திய அரசாங்கத்தினுடைய விருதுகளை எல்லாம் வாங்கியிருக்கிறார், மாநில விருதுகளை எல்லாம் வாங்கியிருக்கிறார். அவர் இன்றளவும் அவர் கணபதி ஸ்தபதி விட்டு சென்ற அந்த சிற்ப பாணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய நாம் இப்போது இந்த பட்டறையில் பார்த்த சிற்பங்கள் எல்லாம் இவரது பொற்கரங்களால் உருவாக்கப்பட்டவை. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனது படைத்த இந்த கணபதி ஸ்தபர்கள் விட்டு சென்ற அந்த கலையை தொடர்ந்து சிறப்பாக வெற்றிகரமாக அவர் செய்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவர் இன்னும் பல 100 பல 1000 சிற்பங்களையும் செய்ய வேண்டும். அது மட்டுமின்றி எதிர்கால தலைமுறைகளுக்கு அவர் நிறைய சிற்பங்களை உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் அவரிடம் நாம் சொல்ல தோன்றுகிறது என்பதுதான் நான் சொல்கிறேன். வணக்கம். நான் ஐயா கிட்ட பணியில் சேரும்போது எனக்கு ஒரு 22 வயசுல ஐயா கிட்ட பணியில் சேர்ந்தேன். அப்புறம் ஐயா கிட்ட இந்த விக்கிரக இதெல்லாம் என்னோட கற்றுக்கிட்டு அவர்கிட்ட வந்த பிறகுதான் எனக்கு கல்யாணமே ஆச்சுது. அதுலேருந்து ஐயாவுடைய பட்டறைகளில் ஐயா விக்கிரகங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாலே நான் செய்வேன், விக்கிரகங்கள்லாம் செய்வேன். இந்த மெஷர்மெண்ட்டு இந்த அளவு முறைகள்லாம் தெரியாது எனக்கு. ஐயா கிட்ட வந்த பிறகுதான் அந்த விக்கிரகங்களுடைய அளவு முறைகள், தாள வகைகள், விநாயகர்னா அது எந்த தாளத்தில் இருக்கணும், விஷ்ணு சிவன்லாம் எந்த தாளத்தில் அமைக்கணும்னு ஐயா கிட்ட நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். முழுமையாக ஐயா கிட்ட தான் அந்த விக்கிர வேலையை நான் கற்றுக்கிட்டது. அதுக்கு பிறகு அவருடைய நிறைய கோயில்கள் வேலைகளுக்கு எல்லாமே நான் இங்கிருந்து தான் சிற்பங்கள்லாம் செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஐயாவுடைய டேஸ்ட்டு, ஐயாவுடைய உணர்வுகள், அவர் என்ன நினைக்கிறாரு, எங்கே ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லுவார், கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாருன்னு எனக்கு எல்லாமே மனசுக்குள்ள நான் பட்டறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பட்டறைக்குள்ள வரும்போதே எனக்கு தெரியும் அந்த இடத்துல இந்த பசுமை கண்டுபிடிச்சி சொல்ல போகிறது அப்படின்னு நான் பயந்துகிட்டே இருப்பேன். அதே மாதிரி கரெக்டாக அந்த இடத்துல அங்கே ஜாஸ்தியாக இருக்குது, நாங்கள் கம்மியாக இருக்குன்னு கரெக்டாக சொல்லுவாங்க. சொல்லி அதை என்கிட்ட இருந்த அந்த சுற்றியில் வாங்கி அவங்க அதை கொஞ்சம் அடித்து காட்டுவாங்க. அடித்து காட்டி இந்த மாதிரி பண்ணு சரியாகணும்னு சொல்லி ஒரு காலத்தில் நான் அவர் கூட இருந்து பணி இந்த காலங்கள்லாம் ஒரு பொற்காலங்கள். நானும் அவரும் இணைஞ்சு நிறைய சேஞ்ச் பண்ணுவோம். இந்த கண்டு மூக்கு வாயிலாமே காலையில் 6 மணிக்கே எழுந்திரிச்சு பட்டறையில் உட்காந்துருவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த கறி தீண்டி வைக்கிறது பென்சில் மாதிரியே இருக்கு. முதல் நாள் நைட்டு நான் என்ன பண்ணுவேன், அந்த கறியை ஒரு கொட்டாங்கச்சி சிரட்டையில் போட்டு வச்சுட்டு அந்த கல்லுக்கடியில்
வச்சுட்டு போயிடுவேன். காலையிலேயே ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்து அதை எடுத்து மார்க் பண்ணி கொடுப்பாங்க, இந்த கண்ணு மூக்கு வாயெல்லாம். அப்புறம் அதுக்கப்புறம் நான் அவர் வந்துட்டாருன்னு நான் அப்புறம் திருச்சி படறைக்கு வருவேன். வந்துதான் அவர் அந்த வாய் அப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னு சொல்லி அடிச்சு காட்டுட்டு அவங்க பார்த்து வச்சுட்டு வர போயிடுவாங்க. நான் வர்றதுக்குள்ள நான் பண்ணி வையுமாங்க. அவங்க வர்றதுக்குள்ள அதை தான் நான் பண்ணி வைப்பேன். பண்ணி வச்ச உடனே நான் கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் அங்கே அப்படின்னா எனக்கு நல்லா வந்துமா. இப்படியே அவருடைய டேஸ்ட் எல்லாமே எனக்கு புரியறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிது. வேற யாருக்குமே இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அவர் கூடயே இருப்பேன் நான். அதனால அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் உணர்ச்சிகள் என்ன, அவர் விரும்புறது என்னென்ன விரும்புறாருன்னு எல்லாமே நான் தெரியறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கடவுள் புண்ணியத்துல கிடைச்சது. ஏன்னா இயற்கையாகவே வந்தது, இயற்கையாகவே இப்படி அமைஞ்சு போச்சு. இந்த வள்ளூர் கோட்டம் பூங்கார வேலைகள்லாம் அங்கே நிறைய நடந்தது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை, தமிழக அரசு வந்து பூங்கார உள்ள வேலைகள்லாம் நிறைய பண்ணாங்க. அது முடிஞ்ச உடனே வள்ளூர் கோட்டம் தான் பண்ணாங்க. ரெண்டு முடிஞ்சு அப்போ ஆயிரக்கணக்கான சிற்பிகள்லாம் எல்லா ஊர்ல இருந்து வந்துருந்தாங்க. திருநெல்வேலி, தென்காசி இப்படி எல்லா மாவட்டத்துல வந்து குமிஞ்சிருந்தாங்க. அந்த வேலை முடிஞ்சவங்க எல்லாருமே போயிட்டாங்க. ஐயா என்னை மட்டும் வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்காரு இந்த வேலைகள்ல. இந்த வள்ளூர் கோட்டை வேலை, அந்த பூம்புகார வேலையெல்லாம் நம்ம வேலை ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு சரி இவனை நம்ம கைப்பை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொந்தமா அவர் இங்கே வீட்டில் வச்சுக்கிட்டாரு. வச்சுக்கிட்டு தான் அப்புறம் அந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் அவர் ரிட்டையர் ஆன பிறகு வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஷாப் வேலையை ஆரம்பிச்சு அதில் குதிரங்கள் வேலையை ஆரம்பிச்சு அப்புறம் படிப்படியாக அப்படியே இருந்து அசோசியேஷனும் அதில் ஒரு உறுப்பினராக சேர்ந்துட்டாங்க. அப்புறம் ஐயாவுடைய எந்தெந்த நாடுகளுக்கு எந்த ஊர்களுக்கெல்லாம் விக்கிரங்கள் வேணுமோ அதில் பூராமே நான் செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சேன். கடைசி கால வரைக்கும் ஐயா வேலை பார்த்தது எனக்கு மறக்க முடியாத ஒரு பொற்காலங்கள். இதெல்லாம் இதுமாதிரி வாய்ப்பு கிடையாது. அது அதெல்லாம் இயற்கையாக வந்தது, கடவுள் புண்ணியத்தில் அப்படி அமைச்சது. நாங்கள்லாம் அந்த காலத்தில் செய்தி போகும்போது என்ன ஒரு தசாமுகி அதெல்லாம் வருவாங்க, வேத பார்த்துட்டு வருவாங்க, பார்ப்பாங்க. நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருப்போம். இந்த காலத்துல நேரம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ரசிப்பாங்க இந்த இதெல்லாம். அது கடவுளாக பார்த்து ஏற்பட்டுது. அது ஐயா போன பிறகும் இங்கே தொடரணும்னு சொல்லி ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ஆரம்பிச்சு இதில் எங்களெல்லாம் ஒரு ட்ரஸ்டீஸ் ஆகி எங்களுக்கு நண்பர்கள்லாம் நிறைய போட்டு ஒரு இதெல்லாம் ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும். நம்ம காலத்துக்கு பிறகும் இதை அப்படி வளரணும், அப்படி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐயா அதையும் நான் வீடெலாம் எழுதி வச்சு நீங்கள் தான் காப்பாற்றணும், இதெல்லாம் பண்ணணும் சொல்லி மயனுக்காக வேண்டிய ஒரு பெரிய கோயில் கட்ட ஆரம்பிச்சார் ஐயா. அவர் வயசாக இந்த காலத்தில் திட்டம் போட்டார். அதெல்லாம் வயசு எதுவும் பண்ணால் முடிச்சுக்குவாரு. வயசு காரணங்கள் இதெல்லாம்னால அவரால் முழுமையாக முடிக்க முடியுது. அவர் வயசுல அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ அதை நாங்கள்லாம் அதை முடிக்கணும். அது ஐயாவுடைய கனவு, பெரிய கனவு, மயனுக்கு பெரிய கோயில் கட்டணும்னு சொல்லி. ஏன்னா அந்த மயன் தான் இந்த எல்லா சாஸ்திரம் எல்லாமே அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு தான் நாங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சிற்ப சாஸ்திரம், நாட்டிய சாஸ்திரம், வாசி அப்போ எல்லாமே. அப்படியாப்பட்ட ஒரு ஆளுக்கு எங்கேயுமே கோயில் கிடையாது, கோயில் கிட்டலை. ஐயாவே நம்மளே திட்டுவோம், கோயில் யாருக்கும் ஒரு பைசா வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் திட்டம் வந்து ஆரம்பிச்சதான் வரதுறையே நிற்கிது. அதை நாங்களாம் அதை முடிக்கணும். இது இடையில முடிச்சிருக்கலாம், நாங்கள் எப்படியாது இந்த ரோடு கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுறாங்க. அதனால் 200 அடி வருது, 300 அடி வருது, அந்த பில்டிங்லாம் போகுதுன்னு சொல்லி 5-6 வருஷமா அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறவங்களுடைய அது வாயு பைக் மொழியாக இருக்கக்கூடிய விதையாக இருக்கணும். ஐயா இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு அது வரைக்கும் இருக்கிறாங்க. அது நல்ல எல்லாருமே நல்ல சாதனை வரும். அந்த பையன் தான் அதுதான் வழிகாட்டணும் சொல்லி பண்ணிக்கிறேன். இதுல ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் சின்னதா ஒரு இடை சேர்க்கலாம்னு இருக்கேன். நீங்க இந்த கறின்னு சொன்னீங்களே, அந்த கறி சொன்னோம்னா நான் வந்து கறி காலத்துக்கு போயிட்டு இருக்கேன். இந்த கறிங்கிறது ஒரு சின்ன டூலுங்க, ஒரு பென்சில் மாதிரி ஒரு 4 அங்குலத்துல நீளத்துல இருக்க இந்த கறியை வந்து பதப்படுத்தி அதை கட்டையாக்கி அதை கறியாக்கி அந்த கறியால் செய்யப்படும் அந்த வரைபடத்துக்கு என்ன தெரியுமா, கல்லில் வரைபோம் இல்லையா, அதுக்கு பேர் வந்து குறியின் பேர். குறினா என்ன அர்த்தம்? தன் மனது என்ன எதை குறிக்கிறதோ அதை கறி குறிக்கும். பிரதிமா என்றால் மனதில் என்ன ஒரு படம் இருக்கிறதோ அதனுடைய பிரதிபிம்பம் தான், அதான் சிற்பம். அப்படித்தான் பிரதிமா என்ற பெயருக்கு பொருள். அப்படித்தான் வந்து இன்னொன்று இருக்கு, படிமம் சொல்லுவோம். மனதில் படிந்ததை வெளியே படிய வைக்கிறது, அதுக்கு படிமம் பேர். இப்படித்தான் வந்து இதுல நான் ரொம்ப குறிப்பிட வேண்டிய அம்சம் என்னன்னா, இந்த கறி இருக்கே எவ்வளவு ஒரு 5 பைசா கூட இருக்காது இந்த கறியினுடைய விலை. அந்த கறியை வந்து குறி போடுறதுக்கு முன்னாடி நாங்க கல்லையை வந்து சரியாக ஒரு லெவல் பண்றதுக்கும் அதனுடைய ஒழுங்கை பிடிச்சு பண்றதுக்கும் நாங்க யூஸ் பண்றது வந்து காரணம்.
அதுக்கு 2 குச்சின்னு சொல்லுவாங்க. அது ரோட்ல கிடக்குற குச்சி. மூங்கில் குச்சி. இந்த சாதாரணமான மிக சொற்பமான விலையே இருக்கும். அதுக்கு தான் 5 பைசா 10 பைசாக்கு மேல போட முடியாது. இலவசமாவே கிடைக்கும் வச்சுக்கங்க. அத்தகைய ஒரு சின்ன சின்ன கருவிகளை வைத்துக் கொண்டு தான் உலகமே வியக்கும் அளவிற்கு இந்த மிகப்பெரிய தஞ்சாவூர் போன்ற மிகப்பெரிய விமானங்கள் எல்லாம் நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம் என்றால் பாருங்கள். இது மனது பெரியது. அது உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் விலை மதிக்க முடியாதது. ஆனால் விலை மதிக்க முடியாத காரியங்களை எல்லாம் இந்த சின்ன சின்ன இந்த உபகரணங்களை வச்சு இந்த சிற்பிகள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் இருக்கு. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கான லேக்ஸ் ஆஃப் ருபீஸ். ஒரு ஹைட் பார்க்கறதுக்கு அதுக்கு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா விலை எக்கச்சக்கமான. ஆனால் எங்கள் பணிகளுக்கெல்லாம் நாங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த பொருட்களுடைய நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சொற்பமான விஷயங்கள். ஆனால் மிக உயர்வான பணிகளை எல்லாம் இந்த அரிய ஒரு சின்ன சின்ன கருவிகளை வச்சுக்கிட்டு தான் நடத்துறோம் அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுதான் நமது பாரம்பரியம். இதுதான் சார் அந்த காவிங்கிறது கரிங்கிறது தான். இதுதான் மெயினாக நமக்கு இந்த மார்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கறி தான். இதை வச்சு தான் ஒவ்வொரு சிலைகளையும் மார்க் பண்ணுறது. பென்சில் மாதிரி மார்க் பண்ணுறது இதெல்லாமே வரும். இதை மார்க் பண்ணிட்டு இந்த காவி இருக்கு பாருங்க. இந்த காவி இது 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 இதுக்கு மேலே அப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த கறி அழியாமல் இருக்கும். இது மேலே அப்ளை பண்ணுறது. இது மெஷர்மெண்ட். இது வெட்டுற குச்சின்னு பேரு. இந்த குச்சியில தான் நாங்கள் எல்லாமே மார்க் பண்ணுவோம். இந்த கறி எடுத்து இதெல்லாம் மார்க் பண்ணுறது, இது பண்ணுறது அளவு வைக்கிறது இதெல்லாம் இந்த குச்சி இந்த கறி இதை வச்சு தான் சார் பெரிய பெரிய கோயில்கள் கோபுரங்கள் சிலைகள் எல்லாமே இதை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன இதுதான், ஜாஸ்தியை விலை கொடுத்து வாங்குறதெல்லாம் கிடையாது. சின்ன மிஷின் இதுதான் நமது தொன்மையினுடைய உயர்வு பாருங்க. எல்லாம் அதை என்ன சொல்றாங்கன்னா வல்லவனுக்கும் புல்லுமாயிரும் சொல்ற மாதிரி அது கிடைத்தவையெல்லாம் வைத்துக்கொண்டு விண்ணை மட்டும் புகழுக்கு காரணமா இருக்கிற இத்தகைய வரலாற்று பொக்கிஷங்களை எல்லாம் இந்த சிறு உபகரணங்கள் தான் எங்களுக்கு உதவியா இருக்குங்கிறத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இதுதான் மண்ணின் மரபுன்னு. மண் மரபு இதுதான், மண் மரபு இதுதான் நம்ம கொண்டு போவோம். கண்டிப்பா இதுதான் சின்ன குச்சி இந்த கறி காவி இதை வச்சே தஞ்சாவூர் கோயிலே கட்டியிருக்காங்க. இன்னைக்கு நீங்க இன்னைக்கும் எனக்கு ஸ்டில் தி யூஸ். அதை என்ன தெரியுமா, இதுல எங்கேயோ போயிடுவோம் நம்ம பேசலாம். இந்த ஹெரிட்டேஜ்ல 2 இருக்குங்க. ஒன்று டேஞ்சிபிள் ஹெரிட்டேஜ், இன்னொன்று இன்டேஞ்சிபிள் ஹெரிட்டேஜ். இந்த டேஞ்சிபிள் ஹெரிட்டேஜ் தான் நாம பார்க்குற வெண்ணெய் முட்டும் கோபுரங்களும் விமானங்களும் சிற்பங்களும் எல்லாம் டேஞ்சிபிள்னா கண்ணால் பார்க்கக்கூடியது. இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது கண்ணால் பார்க்க முடியாத விஷயங்கள். அது இன்டேஞ்சிபிள் ஹெரிட்டேஜ். அந்த இன்டேஞ்சிபிள் ஹெரிட்டேஜ் அதுக்கு பொருள் என்றால் நாங்கள் உருவாக்கும் சிற்பங்களுக்கும் இந்த கட்டடங்களுக்கும் பின்புலமாக இருக்கக்கூடிய இந்த கோட்பாடுகள், டாக்ட்ரின்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்கிடெக்சர் என்ன, அதையும் நாங்கள் வென்றெடுத்து அதையும் நாங்கள் தேடி பார்த்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்றோம்னா இந்த கணபதி ஸ்தபதி அவர்களுடைய இந்த ஸ்தாபனம் ஒன்றினால் நாங்கள் நிலை நிறுத்துவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எப்படி நம்ம முத்தமிழ் கலைஞர் சகாப்தமும் அவர்கள் காலகட்டத்தில் வாழ்ந்த கணபதி ஸ்தபதி ஐயா அவர்களும் ஒரு சகாப்தம். அந்த சகாப்தம் நடந்து போன அந்த இடத்துல நம்ம பயணம் செய்யறோம். அவர்களுடைய அந்த உணர்வுகள் நம்மளோட இப்ப பயணிக்கிறது. அந்த பயணத்தை தொடர்ந்து செய்து வரும் பெருமாள் ஸ்தபதி ஐயா அவர்களுக்கும் தட்சிணாமூர்த்தி ஸ்தபதி ஐயா அவர்களுக்கும் இவர் மற்றும் இந்த ட்ரஸ்ட்ல இருக்கிற அனைத்து உறுப்பினர்கள் நண்பர்கள் அனைவருமே இதனோட இணைந்து செயல்படுகிற அனைவருக்கும் நம்ம நம்ம பாராட்டுதலையும் தெரிவிக்க வேண்டும். ஏன்னா இவங்க இதை முன்னிறுத்தி கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்யறாங்க. அவருடைய முயற்சியும் வெற்றி பெறும் என்று நம்ம வேண்டுவோம். முயற்சி வெற்றி பெறும். அதனால இப்ப இதை கொண்டு செல்லும் அனைவருக்குமே எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியும் மண்மரபின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த செயல்கள் சிறப்பாக நடைபெறும். எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இப்பொழுது நம்ம எங்கெல்லாம் பார்த்தோம்? மயனுடைய அந்த திருக்கோயிலை பார்த்தோம்,
சிற்பங்கள் செய்கிற அந்த சிற்பக்கூடத்தை பார்த்தோம். என்னென்ன கருவிகள் பயன்படுத்தினாங்க எல்லாமே அதை பற்றி நம்ம வந்து விரிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது வந்து நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து இது மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இதே மாதிரி இன்னும் பல செய்திகளை வந்து தெரிவிக்கிற எபிசோடும் நாங்கள் வந்து நீங்கள் எங்களோட இணைந்திருக்கணும், நாங்கள் கொடுக்க போகிறோம். அதனால் எங்களோட இணைந்திருங்க. மண்மரபு நேயர்கள் வந்து உங்களுக்கு பெல் பட்டன் அழுத்துங்க, எங்களுக்கு வந்து லைக் கொடுங்க, எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிறத அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.